ஹாய் அன்பு நெஞ்சங்களே! கல்யாணம் வந்துட்டா எல்லாரும் கையில வைப்பாங்க கோனு. நான் வந்துட்டேன் ஃபோன கையில எடுங்க மணி 3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம முடி வளர வைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அது என்ன வீடியோன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உங்க ஹேர் பேக்கா கழியுதா? அப்போ உங்களுக்கு தான் இந்த ஹேர் பேக். இந்த ஹேர் பேக்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க முடி பேக்கா கழியறது ஸ்டாப் ஆகி, உங்க முடி குரோத்தா நல்ல அடர்த்தியாவும், நீளமாவும், ஷைனிங்காவும், நல்ல பொலிவாவும் வளரும். இந்த ஹேர் பேக்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேர் பேக்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க முடி கழியறது ஸ்டாப் ஆகி, புதுசா முடி வளர்றதுக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சுரும். என்னடா ஆளாளுக்கு ஒரு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். இந்த ஹேர் பேக்க நீங்க தயங்காம யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஹேர் பேக்ல நம்ம யூஸ் பண்ணி இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் அந்த லெவலுக்கு இருக்கும். வேற லெவலுக்கு இருக்கும். உங்க முடியும் வேற லெவல்ல வளரும். நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே அதை உணர்வீங்க. அப்படி என்ன இந்த ஹேர் பேக்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அறிமுகமான இன்கிரீடியன்ஸ் தான். அதாவது முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வந்து நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. செம்பருத்தி பூ வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணி உங்க முடிய வந்து ஷைனிங்காவும், அதே நேரத்துல அடர்த்தியாவும், லாங்காவும் உங்களுக்கு வளர வைக்கும். செம்பருத்தி பூல அவ்வளோ நன்மை இருக்கு. செம்பருத்தி பூவை நீங்க இன்டேக்கா எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூவை தினமும் நீங்க 1, 2 பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, செம்பருத்தி இலையோட சாப்பிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் பிரச்சனையும் நீங்கும். முடி வந்து ஹேர் ஃபால் பிரச்சனையும் நீங்கி, உங்க முடி நல்லா வளரும், அழகாவும் வளரும். இப்போ நம்ம செம்பருத்தி பூ எடுத்தாச்சு. அதே மாரி அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் என்ன எடுக்க போறோம்னா, நம்மளுக்கு அதுவும் தெரிஞ்ச ஆள் தான். வேற யாரும் இல்ல. நம்ம சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி முடிக்கும் ரொம்பவே நல்லது. சின்ன வெங்காயம் வந்து ரத்தத்த வந்து உங்களுக்கு முடி வளர தூண்டும். அதே நேரத்துல டாண்ட்ரஃப்பையும் சேர விடாம தடுத்து, உங்க முடிய வந்து களைய விடாம பாதுகாப்பா வச்சுக்கிடும். இப்போ நான் செம்பருத்தி பூ 2 பூ எடுத்திருக்கிறேன். 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது என் முடிக்கு தகுந்த மாரி எடுத்திருக்கிறேன். நீங்க உங்க முடிக்கு தகுந்த மாரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செம்பருத்தி பூ எடுத்தாச்சு, சின்ன வெங்காயத்தையும் எடுத்தாச்சு. அடுத்து 3வது பொருள் என்ன சேர்க்க போறோம்னா, அது வேற யாரும் இல்ல. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச நண்பர் தான். அவரு யாரு? வெந்தயம். வெந்தயத்த வந்து நீங்க ஒரு நாள் நைட்டு வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு ஊறி வந்திருக்கும். அப்படியே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தயம் வந்து நம்ம உடல்ல உள்ள சூட்ட குறைச்சு, உடல்ல உள்ள ஹீட்ட நார்மலா ஆக்கிக்கும். நம்மளுக்கு இந்த ஹீட்னால கூட முடி கழிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வெந்தயம் நம்ம உடம்புல உள்ள சூட்ட குறைச்சு நார்மலா ஆக்கும். அதனாலயே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். அப்புறம் உங்களுக்கு ஹேருக்கு வந்து வெந்தயம் பெஸ்ட் கண்டிஷனராவும் இருக்கும். உங்களுக்கு கிரே ஹேர வந்து நல்லா கவர் பண்ணும். பிளாக் முடிய அழகா மாத்தி கொண்டு வந்துரும் கிரே ஹேர. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல ஷைனிங் குடுக்கும் வந்து வெந்தயம். உங்க முடி லாங்காவும், நல்ல அடர்த்தியா வளர்றதுக்கு இந்த வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வெந்தயத்த எடுத்தாச்சு. அடுத்து லாஸ்ட்டா ஒண்ணு சேர்க்க போறோம். அது யாருன்னா, நம்ம கத்தாழை தான். அவரு நம்ம சேர்த்துக்குருவோம். அவரு வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. முடிக்கு ரொம்ப நல்லது. முடி குரோத்த வந்து தூண்டும். அதுக்கப்புறம் வந்து தலையில உள்ள அரிப்பு வரும் பார்த்தீங்களா? அந்த அரிப்புலாம் ஏற்படுறத நீக்கி, உங்க முடி வளர்றதுக்கு ரொம்பவே வளர்ச்சிய தூண்டும். அதுக்கப்புறம் உங்க முடிய வந்து அதாவது ட்ரை ஆகும் பார்த்தீங்களா? அத வந்து ஈரப்பதமா வச்சு உங்க உங்க முடிய வந்து ட்ரை ஆகி சீக்கிரமாவே உடைஞ்சு போகாம பாதுகாப்பா வச்சுக்கணும். இப்போ நம்ம தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. அதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். முதல்ல வந்து வெந்தயத்த ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? வெந்தயத்த ஊற வச்சத போடுறேன். வெந்தயத்துல ஊற வச்ச அந்த தண்ணிய ஊத்திக்கோங்க. தண்ணிய வேஸ்ட் ஆக்க வேண்டாம். அந்த தண்ணிய நீங்க ஊத்தி அரைச்சுக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸா சேர்த்துக்கலாம். முதல்ல வெங்காயத்த போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை அதெல்லாம் போட்டு மொத்தமா போட்டாச்சு. மொத்தமா போட்டு மிக்ஸி ஜார்ல எடுத்து அரைச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க நம்ம தலைக்கு போடுற அளவுக்கு பேஸ்ட்டா அழகா வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டா எடுத்தது வந்து தலைக்கு அப்ளை பண்ற அளவுக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. இத நீங்க வந்து வ தனியா தண்ணி ஊத்தி கூட சேர்த்துக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து அரிசி கழுவுன தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அத ஊத்தி ரைஸ் வாட்டர் சேர்த்தீங்கன்னு வைங்களேன், அதுவும் உங்களுக்கு சத்து தான். நீங்க தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரைஸ் வாட்டர் இருந்தா அத சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்க தலைக்கு அப்ளை பண்ணுங்க. நல்லா வந்து ஸ்கல்ப்பா பார்த்து அப்ளை பண்ணுங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் தேய்ச்சிட்டு நல்ல ஒரு 1/4 மணி நேரமோ இல்லை 20 நிமிஷமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி குளிச்சிருங்க. இந்த பேஸ்ட் வந்து நம்ம முடியில வந்து அந்த வேர்ல வந்து நல்லா இறங்குற மாதிரி நல்லா பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த வேர்ல இறங்கி உங்க முடி வளர்ச்சியை தூண்டும். ஹேர் ஃபாலை நீக்கி உங்களுக்கு ஷைனிங்காகவும் நல்ல அடர்த்தியாகவும் முடி கருமையாகவும் நல்ல லாங் ஹேராகவும் வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.